இங்கிலீஷ்ல பேசலாங்கிற இந்த நிகழ்ச்சியில நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய ஆங்கில வாக்கியங்களை எப்படி அமைப்பது, பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பயன்படுத்தி எப்படி நாம் ஆங்கில வாக்கியங்களை அமைப்பது என்று பார்த்து வருகிறோம். இந்த பிரசன்ட் பர்ஃபெக்ட்லயே பாத்தீங்கன்னா ஹேஸ் அண்ட் ஹேவ். தொடர்ந்து நாம் அவன் 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 அப்படின்னு தான் பயன்படுத்திட்டு வரோம். உங்களுக்கு எளிமையான முறையிலே அதை புரிந்து கொள்வதற்காக ஐ ஹாவ் been யூசிங் திஸ் ஹேஸ். அவன் எழுதியிருக்கிறான். He has written. He has written. அவன் எழுதி இருக்கிறான். ஸோ இதோட சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். இருந்தாலும் உங்களுடைய பிரஷப் மெமரி அப்படிங்கிறதுக்காக நான் உங்களுக்கு சொல்றேன். சப்ஜெக்ட பிளஸ் ஹேஸ் ஆர் ஹேவ் பிளஸ் verb. Past participle of the verb. Subject போடணும், has இல்லைன்னா have. Past participle of the verb. He has written. He has written. அவன் எழுதி இருக்கிறான். இப்போ பாருங்க, எதுக்கெல்லாம் ஹேஸ் வரும், எதுக்கெல்லாம் ஹேவ் வரும்? ஐ, யூ, வி, தே. ஐ, யூ, வி, தே. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹேவ். ப்ளூரல் சப்ஜெக்ட் ப்ளூரலா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கும் ஹேவ். ஐ, யூ, வி, தே. ப்ளூரல் சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் ப்ளூரலா இருந்துச்சு அப்படின்னா கூட யூ ஷுட் யூஸ் ஹேவ். இதை மட்டும் நல்லா மனசுல நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஐ வந்தா ஹேவ், யூ வந்தா ஹேவ், வி வந்தா ஹேவ், தே வந்தா ஹேவ். ப்ளூரல் சப்ஜெக்ட் எது வந்தாலுமே நீங்க ஹேவ் யூஸ் பண்ணணும். ஐ ஹேவ் ரிட்டன், யூ ஹேவ் சீன், வி ஹேவ் சீன், தே ஹேவ் சீன். அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். வி ஹேவ் சீன், நாங்கள் பார்த்திருக்கிறோம். யூ ஹேவ் சீன், நீ பார்த்திருக்கிறாய், நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். யூ ஹேவ் சீன். ஐ ஹேவ் சீன், நான் பார்த்திருக்கிறேன். ஓகே. யூ ஹேவ் சீன், நீ பார்த்திருக்கிறாய், நீங்கள் பார்த்து இருக்கிறீர்கள். வி ஹேவ் சீன், நாங்கள் பார்த்திருக்கிறோம். தே, தேனா அவர்கள். தே ஹேவ் சீன், அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். ப்ளூரல் சப்ஜெக்ட் ஏதாவது ஒன்று சொல்லுங்க நீங்க. ப்ளூரல் சப்ஜெக்ட். மை ஃப்ரெண்ட்ஸ், மை ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய நண்பர்கள். மை ஃப்ரெண்ட்ஸ், ப்ளூரல் சப்ஜெக்ட். மை ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் சீன், என்னுடைய நண்பர்கள் பார்த்திருக்கிறார்கள். எவ்வளவு ஈஸியா இருக்கு பார்த்தீங்களா? இந்த ரூலை மட்டும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல எந்த வெர்பு வேணாலும் நீங்க போடலாம். இந்த சீனுக்கு பதிலா எவ்வளவு சீன் வேணாலும் நீங்க காமிக்கலாம். இந்த சீனுக்கு பதிலா எவ்வளவு சீன் வேணாலும் நீங்க காமிங்க. எவ்வளவு வெர்பு வேணாலும் நீங்க மாத்தி 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 நீங்க போட்டு யூஸ் பண்ணிட்டே இருங்க, பேசிக்கிட்டே இருங்க. ஈஸியா உங்களுக்கு இந்த இங்கிலீஷ் அப்படிங்கிறது தானாவே வந்துடும். ஐ ஹாவ் சீன், I have written,
ஐ ஹாவ் பிளேட், ஐ ஹாவ் வாட்ச்டு, ஐ ஹாவ் ஜம்ப்டு, ஐ ஹாவ் ரிட்டன், ஐ ஹாவ் ரெட். எவ்வளோ வேர்பு வேணாலும் நீங்க போடுங்க. ஐ ஹாவ் ட்ரங்க், நான் குடித்திருக்கிறேன். காஃபி, டீ, பால் இதெல்லாம் நான் குடித்திருக்கிறேன். ஐ ஹாவ் ட்ரங்க். இந்த ட்ரிங்க்கு பதிலா ட்ரங்க் நீங்க போடணும். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆஃப் த வேர்ப். இது என்னது? பாஸ்ட் பார்ட்டிசிபிள். சார் அது என்ன சார் பாஸ்ட் பார்ட்டிசிபிள்? ஐ ஹாவ் சீன், நான் பார்த்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்க. அந்த இருக்கிறேன் அப்படிங்கறத குறிக்கிறது தான் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இருந்து இருக்கிறது, முடிந்து இருக்கிறது. இந்த வேலை முடிஞ்சிருச்சா இல்லையா? அவன் பார்த்தது முடிஞ்சிருச்சா இல்லையா? இல்ல பார்த்துக்கிட்டே இருக்கானா? பார்த்து முடிச்சிட்டான். பார்த்து முடிச்சதோட அந்த பிரச்சனையை தான் இது வரைக்கும் அவன் அனுபவிச்சுட்டு இருக்கான். புரியுதா உங்களுக்கு? ஐ ஹாவ் சீன், நான் பார்த்து இருக்கிறேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரசன்ட் பர்ஃபெக்ட். நான் ஊட்டிக்கு போயிருக்கிறேன். போயிருக்கீங்களா? யாராவது ஊட்டி போயிருக்கீங்களா? எப்படி சொல்லுவீங்க அத? நான் ஊட்டிக்கு போயிருக்கிறேன். இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவீங்க? நீங்க ஊட்டி போனதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு அப்படியே நினைச்சு பார்த்து திங்க் பண்ணி வைக்கிறீங்களா? இங்கிலீஷ்ல எழுதி வைக்கிறீங்களா? நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல பார்ப்போம்.